ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் குரூப் 2 2A மெயின்ஸுக்கான வீக் 8க்கான டெஸ்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா கணினி தமிழ். ஸோ இது எந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் புக் அட்வான்ஸ்டு தமிழ்லையும் 11th ஸ்டாண்டர்ட் புக் அட்வான்ஸ் தமிழ்லையும் இருக்குது. பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது பாருங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக்கு அட்வான்ஸ் தமிழில் சாப்டர் 6. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கணினி தமிழியல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் இப்போது செல்பேசியும் செயலிகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செல்பேசி அப்படிங்கிறது மொபைல் ஃபோன். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸில் தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செயலிகள் அப்படிங்கும் பொழுது மொபைல் ஆப். ஸோ அதுக்குமே தமிழில் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஹார்ட்வேர்னால் வன்பொருள். இப்போ பேட்ரி அப்படிங்கிறது மின்கலன். அதுவும் போல் டச் ஸ்க்ரீன் அப்படின்னா பாருங்கள் தொடு திரைகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அதுக்கான தமிழ் வேர்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் அண்டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த மாதிரி வேர்டிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எப்படியுமே ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. பிகாஸ் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஈஸியாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன, டைரினா என்ன, கேலண்டர்னா என்ன, ஆப்னா என்ன. ஸோ இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டிங்ஸ்க்குமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து மொழி தொழில்நுட்ப கருவிகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, சேட் பாட்டு, அப்புறம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மைலிஸ், எமோஜிஸ், அதுக்கெல்லாமே தமிழில் என்ன வேர்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படின்னா ஆவண சுருக்கம். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் இப்போ இந்த புக்கில் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தமிழ் மீனிங்கும் கொடுத்துட்டு இங்கிலீஷ் மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், இப்போது சென்சார் அப்படின்னா உணரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டிங்க்குமே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதே போல் 11th கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ இதுலேயுமே சாப்டர் 6 கணினி தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இணையம் கற்போம் உலகை அறிவோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இணையம் கற்போம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே தமிழில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபி, ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருக்காங்க. நிறையா வேர்டிங்ஸ்க்கு எனக்கு இதில் படிக்கும்பொழுது தான் தமிழுக்கான அர்த்தங்கள் தெரியுது. ஸோ இப்போ ஸ்கைப்பு, ட்விட்டரு இதெல்லாமே நம்ம மொபைலில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப் தான். ஸோ அதுக்குமே தமிழ் இதில் கொடுத்துருக்காங்க. தமிழ் அதனோட வேர்டு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி கொஷின் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் இதில் பேசிக்காக நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக எழுத முடியும். பிகாஸ் எப்படியும் ஒரு டைம் டெஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களால் ஈஸியாக இதை குரூப் 2 2A மெயின்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டர்லேயுமே பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலைச்சொற்களில் ரொம்ப பேசிக்காக இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டிங்ஸ்க்கு எல்லாமே தமிழ் வேர்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் அப்படிங்கிறது எழுத்துரு. ஸோ இதே போல் ஸ்கைப்புக்கெல்லாம் பெயர் கொடுத்துருப்பாங்க. ஸ்கைப்புனா இசுகை அப்படிங்கிறது ஸ்கைப்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர்னால் கீச்சகம். ஸோ இதெல்லாமே இதில் படித்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். புதுசாக நம்ம போய் பார்க்க முடியாது இன்டர்நெட்டில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் முடியலினாலும் இந்த கலைச்சொற்களையாவது நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதனோட கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். யூஸ்வலி வி யூஸ் printed text. An e-book is an electronic book that looks like a printed book. The e-book can be downloaded or read directly on the internet. You can also read e-books with the help of e-reader. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ்வலாக பொதுவாக நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா பிரிண்டட் டெக்ஸ்ட்டு தான் நம்ம படிப்போம். இப்போ நம்ம மொபைலில் பார்க்குறத விட நம்ம கையில் ஒரு புக்கு வச்சு படிக்கிறது தான் பிரிண்டட் டெக்ஸ்ட்டு. ஸோ அதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இ-புக் அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட்லேயே வரக்கூடியது தான் அந்த இ-புக். ஸோ இந்த இ-புக் எலக்ட்ரானிக் புக். இ-புக்னா எலக்ட்ரானிக் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரிண்டட் புக் மாதிரியே தான் இ-புக் அந்த இன்டர்நெட்டில் இருக்கும். ஸோ அந்த இ-புக்கை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணும்னா அப்படியே ரீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது இன்டர்நெட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, யூ கேன் ஆல்சோ ரீட் இ-புக் வித் த ஹெல்ப் ஆஃப் இ-ரீடர்.
ஸோ அதுக்குன்னு ஒரு ரீடர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது பிரிண்டட் டெக்ஸ்ட் அப்படின்னா அச்சிடப்பட்ட நூல்கள் அப்படிங்கிறதா பிரிண்டட் டெக்ஸ்ட். பொதுவாக நாம் அச்சிடப்பட்ட நூல்களை பயன்படுத்தி வருகிறோம். அச்சு வடிவில் வெளிவரும் நூலை போல் மின்னணுவியல் முறையில் அமைந்த நூலை மின்னூல். ஸோ இபுக் அப்படின்னா மின்னூல் அப்படிங்கிறது தான் இபுக்கு. மின்னூலை தரவிறக்கம் செய்தோ இணையத்தில் நேரடியாகவோ படிக்க இயலும். ஸோ டவுன்லோட் அப்படிங்கிறது தரவிறக்கம். அடுத்தது அதற்கென உருவாக்கப்பட்ட மின் படிமான்கள். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரீடர் அப்படிங்கிறது தான் வந்து மின் படிப்பான்கள். ஸோ இது மூலமாக வந்து நம்ம மின்னூல்களை வாசிக்கலாம். அடுத்தது chatbot is developed with language models with artificial intelligence. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம தமிழ் வேர்டிங் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ chatbot அப்படின்னா என்னென்னா உரையாடு இயலி அப்படிங்கிறத வந்து chatbot. ஸோ இந்த chatbot is developed with language models with artificial intelligence. Therefore, it is possible to understand the context of the question and perform complex tasks. It receives question actions to take either through inputங்கிறது டைப்பிங்னு கொடுத்துருக்காங்க, or through a conversation and conducts a conversation with the user. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா chatbot அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு இதை உருவாக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதுனால தான் இந்த chatbot வந்து ஈஸியாக நம்ம சொல்லக்கூடிய கொஷினை வந்து அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்புட் வந்து எப்படி எடுத்துக்குது அப்படின்னா எய்தர் டைப் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா நம்ம பேசுகிறது மூலமாக அது வந்து அந்த இன்புட்டை எடுத்துக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரிப்ளையும் வந்து அது பேசி நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ chatbot அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மொபைல்லாம் பார்த்திங்கன்னா சிரி அப்படிங்கிறது ஒரு ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து chatbot. நம்ம கூட உரையாடுது இல்லையா, நம்ம பேசினா அதுவும் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுது. ஸோ அதுதான் வந்து chatbot அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செயற்கை நுண்ணறிவுடன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய மொழி மாதிரிகளுடன் உரையாடு இயலி உருவாக்கப்படுகிறது. எனவே இதனால் கேள்வியின் சூழலை புரிந்து கொண்டு சிக்கலான பணிகளை செய்ய முடியும். இது கேள்விகளை செய்ய வேண்டிய செயல்களை உள்ளீடு வழியாகவோ, ஸோ உள்ளீடு அப்படிங்கிறது இன்புட், தட்டச்சு அப்படிங்கிறது டைப்பிங். ஸோ டைப் பண்ணுறது மூலமாகவோ அல்லது உரையாடல் வழியாகவோ, ஸோ நம்ம வந்து பேசியும் கூட அதுக்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உரையாடல் வழியாகவோ பெற்று பயனாளருடன் உரையாடலை நடத்துகிறது. ஸோ நம்ம பேசினா அதுவும் நம்மக்கிட்ட பேசுது இல்லையா, அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு இது வந்து அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அது ஈஸியாக கொஷின்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுது. ஸோ chatbot அப்படிங்கிறது உரையாடு செயலி. அடுத்தது blog. ஸோ blog அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அவர் ஃப்ரீ மீடியா பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடட் ஆன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிளாகு. ஸோ அந்த பிளாகில் நம்ம என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் ஏதாவது ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம ரைட் பண்ணி அதை மற்றவங்க பார்க்க முடியும். ஸோ வெப்சைட் மாதிரியே தான் பிளாகுமே. ஸோ பிளாக் இஸ் அ மீடியம் இன் விச் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் கேதர்ஸ் இன் நியூஸ் ஆஃப் their choice, writes works themselves and collects and record them in other genres. பாருங்கள், இணைய வெளியில் வழங்கப்படும் நமக்கான கட்டணமில்லா ஊடகக்களமே வலைப்பு. ஸோ இப்போ பாருங்கள், பிளாக் அப்படிங்கிறது தமிழில் வந்து வலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தனிநபரோ குழுவோ தாம் விரும்பும் வகையில் செய்திகளை திரட்டி படைப்புகளை தாமே எழுதி பிற வகைகளில் சேகரித்து பதிவு செய்யும் ஊடகமே வலைப்பு. ஸோ பிளாக் அப்படிங்கிறது வலைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சிக்னேச்சர் சென்சர் இஸ் த டெக்னாலஜி தட் கன்வெர்ட்ஸ் அவர் சிக்னேச்சர் இன்டு லைன்ஸ். ஸோ நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னேச்சரை லைன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து சிக்னேச்சர் சென்சார்னுடைய வேலை. நம்ம இஃப் யூ ரைட் பை ஹேண்ட் வித் திஸ் சாஃப்ட்வேர் யூ கேன் கெட் தெம் இன்ஸ்டன்ட்லி ஆஸ் டிஜிட்டல் டெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து கையால் அந்த சாஃப்ட்வேர் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியாக வந்து டிஜிட்டல், ஸோ அந்த சிஸ்டமில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கையெழுத்து உணரினா சென்சார். கையெழுத்து உணரி என்பது நம் கையெழுத்தை மின் வரிகளாக மாற்றும் தொழில்நுட்பம் ஆகும். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது தொழில்நுட்பம். ஸோ இந்த லைன்ஸ் மின் வரிகள் அப்படிங்கிறது டிஜிட்டல் டெக்ஸ்ட். இந்த மென்பொருளை கொண்டு கையால் எழுதினால் அவற்றை உடனடியாக மின் வரிகளாக பெற முடியும். ஸோ டிஜிட்டல் டெக்ஸ்ட்டை நம்ம ஈஸியாக கிடைச்சிரும். அடுத்தது, சர்ச் இன்ஜின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் ரிட்ரீவிங் த இன்ஃபர்மேஷன்.
Such information search engines in Tamil have been hugely successful. With the development of communication tools for computers, everyone can easily access information using it. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ச் இன்ஜின். ஸோ இப்போது நம்ம கூகுளெலாம் போய் பார்க்கும்போது இப்படி ஒரு டேபு கொடுத்து இங்கே சர்ச் இன்ஜின்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், ரவுண்டாக ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து சர்ச் இன்ஜின். ஸோ தகவல் தேடுபொறி அப்படிங்கிறது தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தகவல்களை பெற உதவிய முக்கிய கருவியாகும், உதவும் முக்கிய கருவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் இத்தகைய தகவல் தேடுபொறிகள் பெருமளவில் வெற்றியடைந்துள்ளன. கணினியுடன் உரையாடும் கருவிகள் உருவாக்கப்பட்டால் அதனை பயன்படுத்தி அனைவரும் எளிதாக தகவல்களை பெற இயலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1982 they developed 2 protocols. ஸோ ப்ரோட்டோக்கால்ங்கிறது ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது. ஸோ அது என்னென்ன ப்ரோட்டோக்கால் அப்படின்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸோ டிசிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி. ஸோ இது வந்து தவறுதலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிசிபி அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். ஸோ டிசிபி அப்படின்னா என்னென்னு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி along with information technology. In 1982, computers in a room were connected using a web interface card called an Ethernet. ஸோ பாருங்கள், 1982 தகவல் பரிமாற்றம் தொழில்நுட்பத்துடன் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். ஸோ டிசிபி அப்படிங்கிறது செய்தி பரிமாற்றம். ஸோ அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் வந்து டிசிபி. அடுத்தது இணைய நெறிமுறை. ஸோ அந்த நெறிமுறைகள் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரோட்டோக்கால். ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது இணைய நெறிமுறை. இது எல்லாமே சேர்ந்து இரு நெறிமுறைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னா 1982. ஓர் அறைக்குள் இருக்கும் கணினிகளை ஈத்தர்நெட் என்னும் வலை இடைமுக அட்டைகளை பயன்படுத்தி இணைத்தனர். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதா வந்து இன்டர்ஃபேஸு. ஸோ ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக ஒரு ரூமில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் வந்து இணைச்சிருக்காங்க. அடுத்தது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனு பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், ஒரு நூலையோ ஆவணத்தையோ முழுமையாக படிக்க முடியாதவர்கள் அந்த படைப்பு எத்தன்மை மிக்கது என்பதை அதன் சுருக்கத்தையோ முன்னுரையையோ பார்த்த பிறகு முடிவு செய்வர். அதை மனித உழைப்பால் உருவாக்குவர். இந்த பணியை கணினியின் துணை கொண்டு செய்வது பணுவல் ஆவண சுருக்கம் எனப்படும். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு புக் இருக்குன்னா அதை வந்து நம்ம முழுசாக படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சம்மரி இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆவண சுருக்கம் பணுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தோஸ் ஹூ கேன் நாட் ரீட் அ புக் ஆர் டாக்குமெண்ட் இன் இட்ஸ் என்டையர்டி வில் டிசைட் ஹவு வேல்யூபிள் அ ஒர்க் இஸ் ஆஃப்டர் லுக்கிங் அட் இட்ஸ் சம்மரி ஆர் ப்ரிஃபேஸ். ஸோ சம்மரின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ யாருனாலலாம் வந்து ஒரு புக்கை முழுமையாக படிக்க முடியாதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புக்கு வந்து அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க எதர் வந்து சம்மரியை பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஹியூமன்ஸ்னால உருவாக்கப்படுது. ஒருவேளை இதே வேலையை வந்து கம்ப்யூட்டர் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட் சம்மரின்னு சொல்லியிருக்காங்க. டூயிங் திஸ் டாஸ்க் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் டாஸ்க் சம்மரி. ஸோ டாக்குமெண்ட் சம்மரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் இணைய கல்விக் கழகம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா தமிழ் இன்டர்நெட் அகாடமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு நம்ம கரெக்டாக சொல்லணும். விர்ச்சுவல் அப்படிங்கிறதா வந்து இப்போது இருக்குது. ஸோ தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இது வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2001 February 17 நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் February 17, 2001. இந்தியாவில் இணையம் வழியே கல்வி வளங்களையும் வாய்ப்புகளையும் வழங்க நிறுவப்பட்ட முதல் அமைப்பாக இது விளங்குகிறது. ஸோ என்ன அப்படின்னா இந்தியா மூலமாக வந்து நம்மளுக்கு கல்விகளையும் வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்காக நிறுவப்பட்ட ஒரு எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. So it is the first organization in India to be established to provide educational resources and opportunities. So opportunities அப்படிங்கும்போது வாய்ப்புகள் through the internet. So இணையம் வழியாக கல்வி கற்கக்கூடிய முறைக்கு பேர் தான் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. The announcement was made by Tamil Internet
at the closing ceremony of second Tamil Internet Conference held in 1999. ஸோ இது எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் இணைய மாநாடு வந்து 1999 நடந்திருக்கு. அதனுடைய நிறைவு விழா க்ளோசிங் செரிமனியில் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கணினியினுடனான உரையாடலை சாத்தியப்படுத்தும் தொழில்நுட்ப ஆய்வு பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. உரையாடு செயலி அல்லது சாட்பாட் இப்போது அதை சாத்தியப்படுத்தும் ஒரு மென்பொருளாக திகழ்கிறது. ஸோ என்னென்னா, இப்போது நம்ம கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது வந்து பல ஆண்டுகளாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாட்பாட்டுங்கிற அந்த ப்ராசஸ், அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அது வந்து சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், the technical study of enabling the communication with the computer has been going on for many years. ஸோ ரொம்ப வருஷமாக அது நடந்துகிட்ருக்கு. அடுத்து கான்வர்சேஷன் ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து அந்த கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடுறோம் இல்லையா, அதுதான் வந்து கான்வர்சேஷன் ப்ராசஸர்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா சேட்பாட். ஸோ இந்த சேட்பாட் வந்து இட் இஸ் நவ் அ சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் இட் பாசிபிள். ஸோ அது வந்து இப்போது சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கு இல்லையா, ஸோ இட் மேக் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உரையாடு செயலி அப்படின்னா சேட்பாட். அடுத்தது, குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த சொற்களையோ செய்திகளையோ ஒரு குறிப்பிட்ட ஆவணத்திலிருந்து கணினி மூலம் தானாகவே பிரித்து எடுக்க உதவும் மொழி கருவி தகவல் பிரித்தெடுக்கும் கருவி என்று பெயர். இதுவும் ஒரு வகையான தகவல் மீட்பு முறையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரித்து எடுக்கிறதா வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அண்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷனும் சொல்லலாம். இட் இஸ் அ லாங்குவேஜ் டூல் தட் அலோஸ் அ கம்ப்யூட்டர் டு ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ் ஆர் மெசேஜ் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. இப்போது நம்ம ஒரு பிடிஎஃப்ல வந்து ஃபைண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ ஃபைண்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு வேர்டு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அந்த ஃபுல் இதுலேயும் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தேடி எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டர். திஸ் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன் ரெக்கவரி மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இணையத்தில் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல குறிப்புகள் எழுத பயன்படும் நுட்பமே உரை குறிப்பு மொழி. இது தகவலின் தலைப்பாகவும் தகவல் பகுதியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்னென்னா, த டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் லாங்குவேஜ் இஸ் அ டெக்னிக் யூஸ்டு டு ரைட் நோட்ஸ் ஆன் இன்டர்நெட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இட் இஸ் டிவைடட் இன்டு இன்ஃபர்மேஷன் ஹெட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன். ஸோ இந்த உரை குறிப்பு மொழி அப்படிங்கிறது கரெக்டாக என்னென்னு பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. ஸோ இந்த இடத்துல அதுதான் வரணும். ஸோ ஹெச்டிடிபி இஸ் அ டெக்னிக் யூஸ்டு டு ரைட் நோட்ஸ் ஆன் இன்டர்நெட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அது மூலமாக தான் நம்ம அனுப்பணும். ஸோ அதை வந்து இன்ஃபர்மேஷன் ஹெட்டிங் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் சொல்லி நம்ம பிடிச்சிருக்கணும். அடுத்தது, தட்டச்சில் ஒரு சொல்லி உள்ளிட்டவுடன் அதில் ஏதேனும் எழுத்துப்பிழை இருந்தால் அதை சுட்டி காட்டுவதோடு அதற்கு சரியான பரிந்துரையை கொடுப்பதும் தமிழ் சொற்பிழை திருத்தியின் பயனாகும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் டிக்ஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம தான் ஏதாவது டைப் பண்ணிகிட்ருக்கோன்னா அதில் வந்து இப்போ நம்ம முன்னாடியே அந்த வேர்டை நம்ம டைப் பண்ணியிருந்தோன்னா அது டக்குன்னு வந்துடும். இல்லை அப்படின்னா கூட தப்பாக நம்ம அந்த வேர்டை டைப் பண்ணிட்டோன்னா அது தன்னைத்தானே திருத்திக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் தட்டச்சில் ஒரு சொல்லை உள்ளிட்டவுடன் அதில் ஏதேனும் எழுத்துப்பிழை இருந்தால் அதை சுட்டி காட்டுவதோடு அதற்கு சரியான பரிந்துரையை கொடுப்பதும் தமிழ் சொற்பிழை திருத்தியின் பணியாகும். ஒன்ஸ் அ வேர்ட் இஸ் என்டர்ட் இன் அ டைப்ரைட்டர் இட் இஸ் த ஜாப் ஆஃப் தமிழ் ஸ்பெல் செக்கர். ஸோ அதனோட பேர் வந்து என்னென்னா ஸ்பெல்லிங் செக்கர் டு பாயிண்ட் அவுட் எனி டைப்போஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது பிழை நம்ம டைப் பண்ணும்போது ஏதாவது தப்பு வரதான் டைப்போ. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான அந்த தப்புக்கு பதிலாக கரெக்டான வேர்டை கொடுக்குறதா வந்து இந்த ஸ்பெல் செக்கரோட வேலை. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருந்தேன், ஒரு 20 வேர்ட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அலைன்மெண்ட் அப்படின்னா இசைவு அப்படிங்கிறது அலைன்மெண்ட். கர்சர் அப்படிங்கிறது சுட்டி. அடுத்தது டெஸ்க்டாப் அப்படின்னா என்னென்னா முகத்திரை. அடுத்தது நம்ம முகத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்க்ரீன் தானே டெஸ்க்டாப்பு, ஸோ முகத்திரை. இன்ஸ்டால் அப்படிங்கிறது நிறுவுறது. ஹோம் பேஜ் அப்படின்னா முகப்பு பக்கம்ங்கிறது ஹோம் பேஜ். அடுத்தது ஐகான் அப்படின்னா உருவச்சின்னம், அதுதான் வந்து ஐகான். ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வன்வட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் அப்படிங்கிறது சாளரம். அடுத்தது சென்சார்னா உணரி. ஸோ உணர்தல் தான் வந்து சென்ஸ் பண்ணுறது. ஸோ சென்சார்னா உணரி.
அடுத்தது கிராஃபிக். ஸோ கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வரைகலை இல்லைன்னா வரையியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்கோடிங் அப்படின்னா குறியேற்றம். அடுத்தது எபிக் அப்படின்னா எபிக்னு கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் அப்படிங்கிறது ஈத்தர்நெட் தான். ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது தேடுபொறி. சர்வர் அப்படின்னா வழங்கி. ஸோ வழங்கி அப்படிங்கிறது சர்வர். ஸ்கைப்பு. ஸோ ஸ்கைப்புக்கு பார்த்திங்கன்னா இசுகை அப்படிங்கிறது ஸ்கைப்பு. ஸ்பீச் ரெகக்னைசர் அப்படின்னா பேச்சுரை மாற்றி. அடுத்தது டிசிபி. ஸோ பண்ணோம் இல்லையா, ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டிசிபி. செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம். அடுத்தது டெக்ஸ்ட் டு ஸ்பீச், எழுத்து பேச்சு மாற்றி. ஸோ டெக்ஸ்ட்லேருந்து பேச்சாக மாற்றணும். ஸோ எழுத்து பேச்சு மாற்றி. ட்விட்டர் அப்படின்னா கீச்சகம். கீச்சகம் அப்படின்னா ட்விட்டர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லெட்டர் ரைட்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.